Taste the Daily. பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் தற்போது அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மருதுபாண்டி அளித்துள்ள கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பழைய குற்றாலம் அருவி இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இருக்கிறோம். நேற்று இந்த பகுதியில் தான் கடுமையான காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு ஒரு 17 வயது சிறுவன் உயிரிழந்தார். நீங்களே பார்க்க முடியும். இந்த அருவியில் தான் மேலே பார்க்கக்கூடிய சுமார் ஒரு 200 முதல் 300 அடி உயரத்தில் இருந்து தான் தண்ணீரானது காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்தது. மேலும் குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து தான் தற்போது இதே போன்றுதான் நார்மலாக வழக்கமாக வரக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு என்பது வந்து கொண்டிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையின் காட்டுப்பகுதியில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தண்ணீர் வரத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அதிகரித்திருக்கிறது. அவ்வாறு அதிகரித்தவுடன் அங்கு ஆண் பெண் என 2 பகுதிகளாக பிரிந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குளித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். தண்ணீர் அதிகம் வருவதை கண்ட பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு இங்கிருந்து தான் ஓடி வந்திருக்கிறார்கள். ஓடி வந்து கிட்டத்தட்ட இந்த பகுதி அருவியை விட்டு வெளியேற வேண்டுமானால் சுமார் 100 முதல் 200 மீட்டர் பயணிக்க வேண்டும். அவ்வாறு இந்த தண்ணீர் அதிகம் வருவதை கண்டவுடன் பொதுமக்கள் அங்கிருந்து ஓடி சென்று அது வழியாக படி கீழே நீங்களே பார்க்கலாம். அந்த ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த கீழ்ப்பகுதி முழுவதுமே படிக்கட்டுகள் இருக்கிறது. அந்த படிக்கட்டுகள் நடந்து ஓடி சென்றிருக்கிறார்கள். பொதுவாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்படும் போது ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குறிப்பிட்ட அளவுதான் வரும். அவ்வாறு வரக்கூடிய தண்ணீர் இந்த வழியாக விழுந்து இதன் கீழாகத்தான் செல்லும். இங்கே பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம், ஒரு ஓடை போன்ற ஒரு ஆறு பகுதி இருக்கிறது. இந்த வழியாகத்தான் வழிந்து ஓடுவது வழக்கம். ஆனால் நேற்று பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்தது. அதன் காரணமாக இந்த தண்ணீரின் அந்த தடுப்புகளை தாண்டி பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் உடைகள் மற்றும் பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் பகுதியை வைக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதும் இந்த தண்ணி என்பது பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. இந்த நீங்களே பார்த்திருக்க முடியும். இந்த நேற்று வீடியோ காட்சிகளில் இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது போன்ற காட்சிகள் இருந்தது. முழுமையாக அந்த உடைமாற்றும் அறையாக இருக்கட்டும், காவல் நிலையமாக இருக்கட்டும், பொதுமக்கள் தங்கும் அறை, ஓய்வெடுக்கும் அறை என முழுமையாக அனைத்துமே நீரில் மூழ்கி இருந்தது. பொதுவாக இந்த பகுதியிலிருந்து சுமார் 50 முதல் 100 மீட்டர் தூரம் தான் இந்த படிக்கட்டுகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படிக்கட்டு முழுவதும் இது வழியாக தண்ணீர் வடிந்து வந்து படிக்கட்டில் இறங்கி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. பொதுவாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில் தான் இந்த காட்டாற்று வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பெரிய அளவில் இந்த பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் ஒரு உயிரிழப்பு அரங்கியிருக்கிறது. பட் இதற்கு முன்பும் காட்டாற்று வெள்ளங்கள் என்பது நடந்திருந்தாலும் ஆனால் நேற்று ஏற்பட்டது போன்ற இதுக்கு முன்பு நடைபெறவில்லை என இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று ஏற்பட்ட இந்த கனமழையின் காரணமாகத்தான் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்டாற்று வெள்ளத்தின் தான் இந்த உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் உயிரிழப்புகள் நடைபெறாமல் இருக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருப்பதாக தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி. Taste the Daily.